அன்பார்ந்த வானம் புதிய வானத்தினுடைய வளைவடியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்று பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு மோடி அவர்கள் பிரதமராகவும் அவரோடு சேர்ந்த 30 மந்திரிகளும் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் பாராளுமன்றம் கூடவில்லை. இந்த புதிய ஆட்சி 3வது முறையாக என்டிஏ கூட்டணியில் அமைக்கப் போகின்ற பிஜேபி கட்சி சபாநாயகரை தன்வசம் வைத்துக் கொள்ளும் என்று பரவலாக பேசப்பட்டாலும் அதிலே சில குளறுபடிகளை ஏற்படுத்த வேண்டும், தாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள், இந்திய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாயுடு அவர்கள் மோடி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற போது காங்கிரசும் அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் மரியாதைக்குரிய தெலுங்கு தேசத்தினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அதே பாணியிலே இன்று மோடி அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காய்களை நகர்த்த துவங்கிவிட்டார்கள் என்று நாம் சொல்லலாம். தெலுங்கு தேச கட்சியிலோ அல்லது தெலுங்கு தேசத்தினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அணியிலோ, நிதிஷ்குமார் அவர்களுடைய அணியிலோ, ஷிண்டே அவர்களுடைய அணியிலே யார் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டாலும் அதற்கு இந்திய கூட்டணியுடைய 234 எம்பிக்களும் ஆதரவு தருவோம் என்று ஒரு வலை வீசி கொண்டிருக்கிறது. அதில் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சிக்குவார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அகப்பட மாட்டார்கள். ஆற்றை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நீச்சல் போதும். ஆனால் 5 ஆண்டு கால கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிச்சயம் ஒரு ஓடம் வேண்டும். அது இன்றைக்கு உறுதியான இடத்திலே ஒரு ஓடமாக இருக்கக்கூடியது 5 ஆண்டுகள் காலம் தள்ள வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி 240 இடங்களை வைத்திருக்கக்கூடிய ஓடம்தான் சரியான வேகமாக இருக்கும் என்பது நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் என்டிஏ கூட்டணியிலே வந்து இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. என்னதான் 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா 3 நிமிஷம் முடிஞ்சு போச்சா? 3, 2, 1. என்னதான் காங்கிரஸ் வலை வீசினாலும் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மற்றும் என்டிஏ கூட்டணியிலே இருக்கக்கூடிய எவரும் தற்போதைய சூழ்நிலைக்கு சிக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், அவர்களுடைய மாநிலத்திலே பல பிரச்சனைகள், பல நிதி நெருக்கடிகள் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அதை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து கொண்டு அவர்களோடு 5 ஆண்டுகள் காலம் தள்ளி தன்னுடைய மாநில வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். மண்குதிரையை நம்பி ஆற்றிலே பயணம் செய்ய முடியாது என்பது அவர்கள் கற்றுக்கொண்ட அரசியல் பாடங்கள். இருப்பினும் புலிவாலை பிடித்து கொண்டு நெடுந்தூரம் போக முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்த அரசியல்வாதிகள், கருத்த அரசியல்வாதிகள் என்பது நமக்கு சந்தேகமில்லை. ஏன் அந்த சபாநாயகர் பதவியை குறிவைத்து அவர்கள் இழுக்க முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே தமிழகத்திலே 19 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வானரவிய அதிகாரம் படைத்ததுதான் சபாநாயகர் பதவி. அவர் நினைத்தால் மட்டுமே பிரதமராக இருந்தாலும் பேச முடியும். அங்கே தேவைப்படுகின்ற நேரத்திலே சபாநாயகருக்கு வாக்களிக்கும் உரிமையும் உண்டு. எந்த தீர்மானத்தையும் சபையிலே அறிவிப்பதற்கான முழு அதிகாரமும், வாக்கெடுப்பு விடுவதற்கான முழு அதிகாரமும் சபாநாயகர் கையிலே தான் இருக்கின்றது. அவர் சபாநாயகராக பிஜேபிக்காரர்கள் யாராவது வந்து விட்டால்
அரசனுடைய சித்தாந்தங்களை இங்கே அமுல்படுத்துவார்களா? அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகளை சஸ்பெண்ட் செய்வதற்கும் அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கின்றது என்பதை தான் காட்டுகிறது. ஆனால் பிஜேபி தன்னுடைய அரசனுடைய சித்தாந்தங்களை சற்று புறந்தள்ளி வைத்திருக்கும் என்பது நட்டா அவர்களுடைய பேச்சிலிருந்தே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்கு நிச்சயமாக எந்த குழப்பமும் என்டிஏ கூட்டணியில் நிலவாது. மோடி அவர்கள் பிரதமராக இருப்பதும் உறுதி என்பதைத்தான் நாம் கூடிட்டு காட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு வருகின்ற பிஜேபியினுடைய ஆட்சியை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜூலை 1ஆம் தேதி 3 விதமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை அமுல்படுத்த வேண்டும் என்பதும், நீட் தேர்வு என்பதும், பொது சிவில் சட்டம் என்பதும், வங்கியிலே 30 கோடி ரூபாய் எப்படி ஒரே நாளிலே சரிவு ஏற்பட்டது என்பது பல பிரச்சனைகளை பாராளுமன்றம் கூட்டுகின்ற போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பதிலை அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. அப்போது ஏற்படுகின்ற சூழ்நிலை நிலைமைகள் என்ன என்பதை பார்த்துதான் நாம் உறுதியாக தொடரும் 5 ஆண்டுகளை பற்றி சிந்திக்க முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.